இந்தியாவிலே இருக்கின்ற அனைத்து மாநிலங்களிலும் முதன்மை மாநிலமாக தமிழ்நாட்டை உயர்த்தி மாற்றி காட்டிக் கொண்டிருக்கின்ற திராவிட மாடல் ஆட்சி நடத்துகின்ற மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இன்றைய தினம் தூத்துக்குடியில் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் படித்த 75,028 மாணவியருக்கு புதுமை பெண் திட்டத்தின் அடுத்த கட்ட விரிவாக்கமாக 1000 ரூபாய் வழங்குகின்ற அந்த பணிகளை இப்பொழுது தொடங்கி வைத்திருக்கின்றார். அவர் அங்கே தொடங்கி வைத்து சமுதாயத்திலே அடிமட்டத்திலே இருக்கின்ற பட்டியலினத்தை சார்ந்த ஒடுக்கப்பட்ட மாணவிகள் கல்வியின் மூலமாக விடுதலை பெற்று மென்மேலும் உயர வேண்டும் என்கின்ற அந்த வகையிலே தொடங்கி வைத்திருக்கின்ற இந்த திட்டம் இன்றைக்கு மாநிலமெங்கும் அந்தந்த பகுதிகளிலே அமைச்சர் முன்னிலையிலும் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் முன்னிலையிலும் நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் முன்னிலையிலும் வெவ்வேறு இடங்களிலே துவக்கி வைக்கப்பட்டிருக்கின்றது. இன்றைய தினம் சென்னையிலே ராணிமேரி கல்லூரியிலே சட்டமன்ற உறுப்பினர்கள் அன்பிற்குரிய அண்ணன் அமைச்சர் மாண்புமிகு அறநிலையத்துறை அமைச்சர் அவர்கள் இங்கே துவக்கி வைக்கப்பட்டு இங்குள்ள மாணவியரும் பயன்பெறும் வகையில் இப்பொழுதே இன்றைய தினமே அவர்களுக்கு இந்த மாதத்திற்குரிய 1000 ரூபாய் வங்கியிலே செலுத்தப்பட்டு விட்டது என்கின்ற அந்த மகிழ்ச்சியான செய்தியையும் பகிர்ந்து கொள்கின்றோம். அரசு பள்ளிகளில் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை படித்து உயர்கல்வியில் சேர விரும்புகின்ற மாணவிகள், ஆனால் பொருளாதார ரீதியிலே மிகவும் அதற்கான ஒரு வசதி இல்லாத நிலையிலே இருக்கின்றவர்கள், சமூக ரீதியாகவும் ஒடுக்கப்பட்ட வகுப்பினருக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்குகின்ற புதுமை பெண் திட்டத்தை வரலாற்று சிறப்புமிக்க திட்டமாக 5/9/2022 அன்று வடசென்னை பாரதி மகளிர் கல்லூரியில் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் முதலில் துவக்கி வைத்தார். அதனுடைய 2ஆம் கட்டம் பட்டாபிராமிலே உள்ள இந்து கல்லூரியில் 8/2/2023 அன்று அவரால் மீண்டும் துவக்கி வைக்கப்பட்டது. மிக சிறப்பாக குறிப்பிடத்தக்க செய்தி ஒன்று உண்டு. மாநில திட்டக்குழு நடத்திய ஆய்வில் இந்தியாவிலேயே இதுகாரும் எந்த மாநிலமும் அமல்படுத்தாத இந்த வரலாற்று சிறப்புமிக்க புதுமை பெண் திட்டத்தின் மூலமாக தமிழ்நாட்டில் 4,25,000 மாணவிகள் பயனடைந்துள்ளார்கள் என்பதுதான். அந்த வகையிலே ராணிமேரி கல்லூரியிலே பயிலுகின்ற மாணவிகளுக்கும் இன்றைய தினம் இது குறித்த மிக முக்கியமான புரிதலோடு இந்த திட்டம் அரசு உதவி தருகின்ற திட்டமாக மட்டுமல்லாமல் தமிழ் வழியில் பயிலுகின்ற மாணவிகளுக்கு மேலும் விரிவாக்கம் அடைந்து தரப்பட்டிருக்கின்றது. இங்கே முதலமைச்சர் பேசுகின்ற நிகழ்ச்சியிலே தூத்துக்குடியிலே பேசிய ஒரு மாணவி சொன்னார், எங்களுடைய கல்வி தேவையை புதுமை பெண் திட்டம் பூர்த்தி செய்கிறது என்றால் கல்லூரிக்கு செல்வதற்கும் எங்களுக்கு விடியல் பயண திட்டத்தை முதலமைச்சர் அறிவித்திருக்கிறார் என்று. அது விடியல் பயண திட்டம், புதுமை பெண் திட்டம், அதோடு அதற்கு மேலாக கலைஞர் உரிமை தொகை திட்டம் என்று குடும்பத்திலே இருக்கின்ற மகளிருக்கு அவர்கள் வெறும் குடும்ப தலைவிகள் மட்டுமல்ல, அவர்களுக்கான உரிமை தொகையாக சொந்த சகோதரன் போல வழங்குகிறேன் என்கின்ற 1000 ரூபாய் திட்டமும் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி என்பது மகளிருக்கான, பெண்களுக்கான, மிக குறிப்பான மாணவிகளுக்கான ஆட்சி என்பதுதான் இதிலே மிக மிக முக்கியமான விஷயம். அந்த வகையிலே இன்றைய தினம் நான் 13 ஆண்டுகள் பணிபுரிந்த ராணிமேரி கல்லூரியிலே தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராகவும் பங்கேற்று இந்த நிகழ்ச்சியிலே முதலமைச்சர் அவருடைய திட்ட விரிவாக்க நிகழ்ச்சியிலே சென்னையிலே இந்த தினம் இங்கு நடைபெறுகின்ற நிகழ்ச்சியிலே சட்டமன்ற உறுப்பினர்களோடு, மாவட்ட ஆட்சித்தலைவரோடு, கல்லூரி முதல்வர் அவர்களோடு கலந்து கொள்வது என்பது மிக மகிழ்ச்சி. திராவிட முன்னேற்ற கழகத்தின் திராவிட மாடல் ஆட்சி என்பது அனைவருக்கும் அனைத்தும் என்கின்ற வகையிலே மிக குறிப்பாக கல்விதான் உங்களை உயர்த்தும், கல்விதான் உங்களை விடுதலைக்கு இட்டுச் செல்லும், எந்த தடைகளும் வராமல் கல்வி என்கின்ற செல்வத்தை எப்பொழுதும் கைக்கொள்க என்கின்ற நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர்களுடைய வரிகளை நினைவுகூரும் வண்ணம் மிகச் சிறப்பாக நடைபெற்று முடிந்திருக்கின்றது. நன்றி.